கோவேந்தன் அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டிலேயே எதிலும் தருமபுரி மாவட்டம் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இருக்கும், முன்னோடி மாவட்டமாக இருக்கும் என்று சொன்னார். அது போராட்டமாக இருந்தாலும், நிதியளிப்பாக இருந்தாலும், பிற மாவட்டங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கும். அதை இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்று பெருமிதம் பொங்க இங்கே பேசினார். அதை நான் வழிமொழிகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தருமபுரி மாவட்டத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் கட்சிக்கு தேர்தல் நிதியாக வழங்குவோம் என்கிற துணிச்சல், என்று சொல்லுகிற துணிச்சல் தருமபுரி மாவட்ட சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதே ஒரு சிறப்பு தான். அப்படி சொன்னதன் அடிப்படையில் அரூரிலே முதற்கட்டமாக 30 லட்சம், தருமபுரியிலே இரண்டாவது கட்டமாக 50 லட்சம் என்று இதுவரையில் 80 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கியிருக்கிற முதல் மாவட்டம் தருமபுரி மாவட்டம். நான் தகடூர் தமிழ்ச்செல்வனிடத்திலும் கோவேந்தனரிடத்திலும் 1 கோடி சொல்லீர்களே என்று மௌனத்தால் கேள்வி எழுப்பினேன். அதை அவர்கள் புரிந்து கொண்டு மிச்ச தொகையை விரைவில் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். 80 லட்சம், 20 லட்சம் தேவைப்படுகிறது. 1 கோடியில் இன்னும் 20 லட்சம் பாக்கி இருக்கிறது. சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் 20 லட்சத்தை விடவும் கூடுதலாக தருவோம் என்று அதற்கு பொருள். முதலாக நான் தருமபுரிக்கு வந்தபோது ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்பதே ஒரு போராட்டம். நான் பேருந்திலே பயணம் செய்துதான் இங்கே வந்தேன். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் திருமாவளவன் தருமபுரி வருகிறார் என்று செய்தி போட்டாலே பல்லாயிரக்கணக்கிலே திரளக்கூடிய அளவுக்கான ஒரு எழுச்சியை இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அந்த எழுச்சி வளர்ந்திருக்கிறது.